Hi, hello, welcome to Maxima channel to CBSE Mathematics 13th chapter probability பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 13.1 ஆல்ரெடி 4 சம் பார்த்தாச்சு. இப்போ 5, 6, 7 பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த சம்ஸ் இருக்குது. ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா நம்ம முன்னாடி சொன்னதான் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதால இன்னொன்று இதுக்கு ஒரு பாதிப்புமே இருக்காது, ரெண்டுமே தனித்தனி. A die marked 1, 2, 3 in red and 4, 5, 6 in green is tossed. Let A be the even, the number is even, and B be the even, the number is red. A and B are independent or not in கேட்குறாங்க. So P of A intersection B equal to P of A into P of B. ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா இண்டிபெண்ட், இல்லைன்னா இல்லை, இண்டிபெண்ட் கிடையாது, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எஸ் வந்து என்னது ஒரு டை தான், அப்போ 1 to 6 தான். இப்போ ஏ வந்து என்ன அவங்கள கொடுத்துட்டாங்க ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் என்னது 2, 4, 6. இப்போ P of A என்னது 3/6, 1/2. B வந்து அவங்களும் ஈவன் கொடுத்துட்டாங்க ரெட்டு. ஸோ ரெட்டில் எத்தனை இருக்குது 1, 2, 3. அப்போ அதுவும் என்னது 3/6. 3/6னா 1/2. ஓகேவா? இப்போது இண்டிபெண்டா ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும். அப்போது நம்ம எடுக்கிற நம்பர் ஈவன் நம்பராகவும் இருக்கணும், ரெட் கலராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கா பார்த்தீங்கன்னா என்ன வருது 2 மட்டும்தான் வருது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி 2. இப்போ P of A இன்டர்செக்ஷன் பி என்னது 1/6. இப்போது ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்குறோம். So P of A into P of B என்னது 1/2 into 1/2னா 1/4. P of A intersection B 6, 1/6. Not equal, அப்போ not independent. So அடுத்த sum. So P of E கொடுத்துட்டாங்க, P of F கொடுத்துட்டாங்க, E intersection F. So easy direct sum. பார்க்கும் போதே தெரியுது 9/50, இது என்னது 1/5. Not equal. ஓகேவா? அடுத்த 7th sum. P of A கொடுத்துட்டாங்க, A union B கொடுத்துட்டாங்க, P of B கொடுத்துட்டாங்க. Find P if mutually exclusive independent. ரெண்டு தடவை நம்ம B கண்டுபிடிக்கணும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் அப்போ P, இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ P. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னோடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரணும் A இன்டர்செக்ஷன் B என்னது 0 தான். ஸோ P of A union B ஃபார்முலா நமக்கு தெரியும். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ P of A union B என்னது 3/5 கொடுத்துட்டாங்க. P of A வந்து 1/2. P of B வந்து P. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இன்டர்செக்ஷன் B வந்து 0. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஒரு 3/5 minus 1/2 எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா 1/10. அடுத்தது இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட்னா ஃபார்முலானது P of A intersection B equal to P of A into P of B. ஸோ P of A 1/2, P of B என்னது P. அப்போ 1/2P. A intersection B என்னது 1/2P. ஸோ P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. So 3/5 equal to 1/2 plus P minus 1/2P. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது 1P, இது ஆஃப் Pனா 1 minus ஆஃப் என்ன ஆகிடும் ஆஃப் ஆகிடும் P/2. ஸோ P/2னா இதை இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3/5 minus 1/2. ஸோ எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணால் ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கோம் இல்லையா 1/10. அப்போது இது P/2 இருக்குது. அந்த 2 இங்கே வந்துச்சுன்னா 2/10, 1/5. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.